செவிகளில் ஏறிற்று. எங்கிருந்து கூப்பிட்டானா? கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அவருடைய சத்தத்தை கேட்டார். அப்ப நம்முடைய சத்தத்தை கேட்கிறவரா இருக்கிறார். நம்ம தான் சில வேளை மாம்சத்துல நினைச்சிட்டு இருக்கிறோம். நமக்கு இருக்கிற பிரச்சனைகள், வேதனைகள், பாடுகளை மாத்திரம் பெருசா நினைச்சிட்டு இருக்கிறோம். ஐயோ, எனக்கு இவ்வளவு பாடா, இவ்வளவு பிரச்சனையா என்று நம்ம மாம்சத்துல சில வேளை சோர்ந்து போய் இதற்கு என்ன பரிகாரம் என்று நமக்குள்ள நாமே சில சிந்தனைகளினாலும் இருதயத்தின் பாரங்களினாலும் நிறைந்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை இழந்து போயிடும். ஆனா ஆவியானவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? அவருடைய சமூகத்துல இருந்து நம்ம ஜெபிச்சாலும் சரி, பாடினாலும் சரி, வேதனையோட எந்த காரியம் சொன்னாலும் சரி, அவருடைய செவிகளிலே கேட்குமா? ஹல்லேலூயா. இப்போ ஒரு விசுவாசி கிட்ட சில காரியங்களை, வேதனை நம்ம ஷேர் பண்றோம், ஊழியக்காரங்க கிட்ட ஷேர் பண்றோம். ஆனா ஜெபிப்பாங்க, நிச்சயமா ஜெபிப்பாங்க. ஆனாலும் நமக்கு விடுதலை தருகிறவர் யாரு? ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு என்ன செய்கிறோம்? சில வேளை மாம்சத்திற்கான ஆண்டவரை பின்னாடி வச்சுட்டு பிரச்சனையை முன்னாடி வச்சிடும். அதனாலதான் சில நேரங்களில் நம்ம மாம்சத்துல சோர்ந்து போகிறது. நமக்கு விடுதலை வராதற்கு காரணமும் அதுதான். ஹல்லேலூயா. ஆண்டவரை முன்பாக வைத்து எந்த சூழ்நிலை வேண்டாம், கிசா பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கடன்பாடு, நெருக்கடி, வறுமை, வியாதி, சொல்ல முடியாத சூழ்நிலை. நீங்க சொல்லுவீங்க, உங்களுக்கு என்னையா தெரியும் நான் இருக்கிற வேதனை. ஐயா, அவருக்கு தெரியும் ஐயா, அவர் அற்புதத்தை செய்கிறவர் ஐயா. ஹல்லேலூயா. நமக்காக ரத்தம் சிந்தனை இயேசு நம்மை வாழ வைக்கிற தெய்வம்.